السلام عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நம்முடைய நேரங்களை எல்லாம் இந்த லீவு நேரத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு பயானுக்காக தீனுடைய விஷயங்களை கேட்பதற்காக நாம் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹு தாலா யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைப்பான் என்று நான் சொல்லவில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லர் அல்லாஹு இம்ரான் சமிய மக்காலத்தி, என் வார்த்தைகளை யாரெல்லாம் காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவானாக என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஏதோ வந்தோம், டீ சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம், 4 பேரை பார்த்தோம் என்று இல்லாமல் நாம் எதற்காக எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபிய பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, ஆண்கள் எல்லாம் அவ்வப்போது பயான் கேட்டுக்கொள்கிறார்கள், நீங்களும் அவர்களுக்கு அவ்வப்போது உபதேசம் செய்கிறீர்கள், எங்களுக்கும் நீங்கள் ஒரு நாளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி பெண்களுக்கென்று சிறப்பான நல்ல பல கருத்துக்களை சொன்ன செய்திகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, நாம் பெண்களுக்கென்று மாதத்தில் ஒரு நாளை ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக நமது மஸ்ஜிதின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உருவாக்கிய ஒரு திட்டம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒரு அற்புதமான மஜ்லிஸை, மாதம் ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த மஜ்லிஸை சிறப்பானதாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு நல்ல பல அருள்களை நமக்கு நிறைவாக தந்தருள்வானாக என்று ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான், 33வது அத்தியாயம் 70வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாபிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூலு, சொல்லுங்கள், கவுலன் சதீதா, நேர்மையான சொல்லை, உண்மையான சொல்லை எப்போதுமே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து எப்போதுமே நீங்கள் நல்ல பேச்சை, சரியான பேச்சை, சத்தியமான பேச்சை, நேர்மையான பேச்சை, உண்மையான பேச்சை நீங்கள் பேசுங்கள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நல்ல சொல்லாக இருக்க வேண்டும், உண்மையான சொல்லாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான், இப்படி நம்ம உண்மையை பேசினால், சத்தியத்தை பேசினால் 2 நன்மைகள் கிடைக்கும் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான். என்ன அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சரி செய்வான். உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கின்றான்,
குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய பேச்சு உண்மையானதாக சரியானதாக இருக்கின்ற பொழுது அவைகளை அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கின்றான் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். அப்போ 2 நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. உண்மையை பேசுகிற பொழுது, சத்தியத்தை பேசுகிற பொழுது நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் சரி செய்கின்றான். நம்முடைய சிறிய பாவங்களை, தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டார் என்று அந்த வசனம் சொல்லி முடிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கிருந்து நம்மை தொடங்குவது, நாம் என்ன செய்வது என்று சொல்வதற்கு, யோசிப்பதற்கு அல்லாஹ் அழகான வழியை காட்டுகின்றான். நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் நம்முடைய பேச்சில் தான் இருக்கிறது. நம்முடைய பேச்சு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய நாவை அடக்கி நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்கள் பொதுவாகவே பேச்சாற்றல் பெற்றவர்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், அதிகமான பல்வேறு விஷயங்களை பேசுவார்கள். அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, புறம் பேசுவது, கோல் பேசுவது, இப்படி இல்லாமல் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நல்ல பேச்சாக, பயனுள்ள பேச்சாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய வார்த்தைகளில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்க்கையாக ஆகப் போகின்றது. எனவே நம்முடைய வார்த்தைகளில் எப்போதும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களில் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த உபதேசத்தில் முக்கியமாக நாம் சொல்லவிருக்கின்றோம். அரபியில் நாக்கு என்ற சொல்லுக்கு லிசான் என்று பொருள். லிசான் என்றால் நாக்கு. அதற்கு பாஷை என்று ஒரு அர்த்தமும் உண்டு, மொழி. இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. தராசில் நடுவில் முள் இருக்குது பாருங்கள், அதுக்கும் அரபியில் அந்த தராசில் தட்டில் இருக்கக்கூடிய தராசு, இப்போலாம் தராசில் மிஷினாகி போச்சு. பழைய காலத்தில் 2 தட்டு இருக்கும். ஒரு தட்டில் கல் வைப்பாங்க, இன்னொரு தட்டில் பொருள் வைப்பாங்க. அப்போ முள்ளை பார்ப்பாங்க, நடுவில் முள் இருக்கும். அந்த முள்ளுக்கு அரபியில் லிசான் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுத்து, நம்ம பேசணும். அந்த முள் சரியாக இருக்கணுமா இல்லையா? அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது. அந்த பக்கம் போனால் இன்னொருவருக்கு நஷ்டம், இந்த பக்கம் போனால் இன்னொருவருக்கு நஷ்டம். முள் சரியாக இருந்தால்தான் வியாபாரம் செய்பவருக்கும் பொருளை வாங்குபவருக்கும் அது சரியானதாக இருக்கும். அப்படித்தான் தராசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடு முள்ளுக்கு அரபியில் லிசான் என்று பெயர். மனிதனுடைய நாவுக்கும் அரபியில் லிசான் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பேசுகிறத நிறுத்து, நிதானமாக யோசித்து பேசணும், யாருக்கும் பாதிப்பு வந்தக்கூடாது என்பதைத்தான் அந்த வார்த்தை லிசான் என்ற அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் யல்மன் லி மா பைன லிஹியைஹி வமா பைன ரிஜ்லைஹி அலுமன் லஹுல் ஜன்னா என்று சொன்னார்கள். யார் 2 தாடைகளுக்கும் இடையில் உள்ள உறுப்புக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அதேபோல் அவருக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத்தர பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேல் தாடை, கீழ்த்தாடை, 2 தாடைக்கு இடையில் நாவு இருக்கிறது. இந்த நாவை
பாதுகாப்பதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அதை நான் சரியாக வைத்துக்கொள்வேன், நல்லதைத்தான் பேசுவேன், தீயதை பேச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி மௌத்து வரைக்கும் 2 தாடைகளுக்கும் இடையில் உள்ள அந்த நாவுக்கு யார் ஜாமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமீன் என்று சொல்கிறார்கள். மன் யதுமன், யார் ஜாமீன் ஏற்றுக்கொள்கிறாரோ அது மன் லகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஜாமீன் போட்டிருக்கான். அப்படின்னா அந்த நாக்கு எவ்வளோ முக்கியமானது, அதை நீங்கள் சரியாக வைத்து கொண்டால், பயன்படுத்தி கொண்டால் அதற்கு நான் பொறுப்புதாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய நாவு பேச்சு விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். உக்பத் இப்னு ஆமிர் என்ற ஒரு சஹாபி ரசூலாட்ட வந்து கேட்டார், மன் நஜாத், வெற்றிக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தை நீ கடைபிடிச்சின்னா நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு அதில் முதலாவதாக சொன்னாங்க, அம்லிக் அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வை என்று சொன்னார்கள். உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வை. நாக்குக்கு நீ தான் எஜமானா இருக்கணும், நாக்குக்கு நீ அடிமையாகி விடக்கூடாது. நாக்கு சொல்கிறத நாம் கேட்கக்கூடாது, நாம் சொல்கிறத நாக்கு கேட்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்லிக் அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாக்கை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, நாம் பேசுகிறது எதையும் பேசிடக்கூடாது, யோசித்து பேசணும். யார்கிட்ட பேசுகிறோம், குழந்தைகள்கிட்ட பேசுகிறோமா, கணவன்கிட்ட பேசுகிறோமா, அந்நிய ஆள்கிட்ட பேசுகிறோமா, அத்தா அம்மாட்ட பேசுகிறோமா என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அடுத்து சொன்னாங்க, 2வதா உனக்கு வெற்றி கிடைக்கணும்னா வல் யஸஅக பைத்தக்க, உன்னுடைய வீட்டில் இருந்தே நீ முயற்சி செய் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் இருந்து முயற்சி செய் அப்படின்னு என்ன, இபாதத் செய் அப்படின்னு அர்த்தம். வெளியே சுத்தாத, தேவையில்லாமல். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், வக்கர்ன ஃபி புயூத்திகுன்ன, நபியின் மனைவிமார்களே நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது நபிமாருடைய மனைவிமார்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, நமக்கும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே சுற்றுவது தேவையற்றது. ஒரு இஸ்லாமிய பெண் எவ்வளவு ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் இருக்கும்போது தொழுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன அறை இருந்தால் அந்த அறையில் போய் தொழுங்கள், அந்த சின்ன அறைக்குள் இன்னொரு அறை இருந்தால், உள் அறைக்குள் இன்னொரு உள் அறை இருந்தால் அந்த அறைக்குள் போய் தொழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பெண் பாதுகாப்பாக, பத்தினித்தனமாக, கோஷாவாக இருக்க வேண்டும் என்பதை. தொழுக ஒரு இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல். அதை நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் தொழுகலாம்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது உள்ளறையில் தொழுங்கள், அந்த உள்ளறைக்குள் இன்னொரு அறை இருந்தால் முடிந்தவரை அந்த அறைக்குள் போய் தொழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பெண்கள் அப்போ வீட்டை விட்டு வெளியே வர்றது தேவையில்லாமல் வரக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும், கண்ட இடங்களில் சுற்றி திரியக்கூடாது என்பதைத்தான் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதைத்தான் இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். வெற்றி கிடைப்பதற்கு 3வதாக சொன்னாங்க, வபுக்கி அலா ஹத்தியத்திக்க, நீ பல தவறுகள் செய்திருக்கலாம், அந்த தவறுகளை நினைத்து நீ அழு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3ஐயும் செய்தால், குறிப்பாக உன்னுடைய நாக்கை நீ சரியாக முறையாக கவனமாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உனக்கு நிச்சயம் உண்டு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டி இருக்கின்றார்கள். அப்படின்னா இன்றைக்கி நாம் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். நம்ம வாய் திறந்தாலும் இன்றைக்கி நம்முடைய வாயில் எடுத்தவொடனே பொய் தான் பேசுகிறோம். அதுவும் இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு வீட்டில் இருந்துக்கிட்டே வெளியே இருக்கிறோன்னு சொல்கிறது, உள்ளூரில் இருந்துக்கிட்டே நான் வெளியூரில் இருக்கிறேன்னு சொல்கிறது. ஏன்னா யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்பார், பார்த்துச்சா பிரச்சனை. அதனால் பொய் சாதாரணமாக நம்மிடம், குறிப்பாக பெரியவர்களிடம், பெண்களிடமும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் நம்முடைய பேச்சுக்களில் உண்மை எப்போதுமே இருக்க வேண்டும். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அயக்கூனுல் முஃமினு ஜபானா, ஒரு முஃமின் வீரம் இல்லாதவனாக, கோழையாக, தைரியம் இல்லாதவனாக இருப்பானா? ஒரு முஃமின் அப்படி இருக்கலாமா என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நாம் ஆம் இருக்கலாம், சில சமயம் எல்லாருமே வீரமாக இருக்கணும்னு இல்லை, கோழையாக கூட சில சமயம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்து அப்படியா என்று மறுபடியும் அவர் கேட்டார். யகூனுல் முஃமினு பகீலா, ஒரு முஃமின் கஞ்சனாக இருப்பானா என்று கேட்ட பொழுது அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, நாம் இருக்கலாம், எல்லாருமே தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை, ஒரு சிலர் கஞ்சனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஒரு சிலர் வீரம் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், ஒரு சிலர் கஞ்சத்தனம் செய்வர்களாகவும் இருக்கலாம். இப்போ அந்த சஹாபி மறுபடியும் கேட்டார், யகூனுல் முஃமினு கதூபா, ஒரு மோமின் பொய் பேசுவானா என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லா. ஒரு மோமின், அது ஆணோ பெண்ணோ, சிறியவர்களோ பெரியவர்களோ, எப்பொழுது ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை சொல்லிவிட்டானோ அப்படிப்பட்ட ஒரு முஃமின் பொய்யனாக இருக்கவே மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முஃமின் பொய் பேச மாட்டான். நம்ம வீரம் இல்லாமல் இருக்கலாம், கஞ்சத்தனம் கூட செய்து விடலாம், இன்ன பிற கெட்ட குணங்கள் கூட இருக்கலாம், ஆனால் பொய் என்பது மட்டும் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே வந்துவிடும். சஹாபி இதே மேலே ஒருத்தர் வந்தார், யார் சொல்ல எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நீ பொய் பேசாதே. திரும்பவும் கேட்டார், திரும்பவும் சொன்னாங்க நீ பொய் பேசாதே. திரும்பவும் கேட்ட பொழுது திரும்பவும் அவருக்கு சொன்னாங்க நீ பொய் பேசாதே. என்ன யார் ரசூலல்லாஹ் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறீங்களே என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவனுக்கு வார்த்தை உண்மையாக ஆகிவிட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் உண்மையாக ஆகிவிடும். பொய் பேசாதே அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவன் எப்படி பாவம் செய்ய முடியும், அவன் எப்படி குற்ற செயல்கள் செய்ய முடியும், தொழுகாமையே தொழுதுட்டேன்னு எப்படி சொல்ல முடியும், நோன்பு வைக்காமையே நோன்பு வச்சேன்னு எப்படி சொல்ல முடியும், தர்மம் செய்யாமல் தர்மம் செய்தேன்னு எப்படி சொல்ல முடியும். அப்போ மனசு அவனுக்கு தடுக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அவர் கேட்ட பொழுது நீ பொய் பேசாதே என்று ஒரே வார்த்தை மட்டும் சொன்னார், அதுக்குள்ளே எல்லாமே வந்து விட்டது. எனவே பொய் பேசும் விஷயத்தில் நாம் பொய் பேசுவது கூடாது, அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் பொய் பேசினால் இதா கதிபல் அப்து தபாஅத அன்ஹுல் மலக்கு மீனன் மின்னத்தினி மாஜா அபிஹி. மலக்குமார்கள் நம்மை சுற்றி ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எப்போதும் இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, எப்போதுமே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எப்போ ஒரு முஃமின் ஒரு மனிதன் பொய் பேசுகிறானோ அவனை விட்டும் வேகமாக விரண்டோடி விடுகிறான் என்று மலக்குமார்கள் விரண்டோடி போய் விடுகிறார்கள். மின் நத்தினி கிதுபிஹி, அவன் பேசிய பொய்க்கு ஒரு நாற்றம் உண்டு, அந்த நாற்றத்தின் காரணமாக மலக்குமார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த இடத்தை விட்டும் போய்விடுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று சொன்னால் பொய்ங்கிறது எவ்வளவு மோசமானது. எனவே நம்மளுடைய வாய்களில் பொய் வராமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கானதா வஜஹைன் ஃபித் துன்யா கானலகு யௌமல் கியாமத்தி லிசானும் மின்னார். யார் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இரண்டு முகமுடையவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பினால் ஆன இரண்டு நாக்குகள் மறுமை நாளில் இருக்கும் என்று சொன்னார். மனுஷனுக்கு ஒரே ஒருத்தர் மனுக்கு மட்டும் ரெண்டு நாக்கு இருக்கும், இந்த ரெண்டு நாக்கும் நெருப்பினால் படைக்கப்பட்டதாக இருக்கும். அது எப்படி இருக்கும், மறுமை நாளில் தான் பார்க்க முடியும். நெருப்பினாலான இரண்டு நாக்குகள். காரணம் என்னென்னா, அவன் இந்த பக்கம் வந்தால் ஒருத்தட்ட வந்தால் ஒன்று பேசுறது, அந்த பக்கம் போனால் வேறு மாதிரி பேசுறது. இப்படி இரண்டு முகம், இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, இப்படி யார் தங்களுடைய பேச்சுக்களை அமைத்து கொள்கிறாரோ அவங்களுக்கு தான் ரா வஜ்ஹைன், இரண்டு முகம் உடையவன், இங்கிட்டு ஒன்று பேசுறது அங்கிட்டு ஒன்று பேசுறது. இப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ நாளை மறுமை நாளில் அவனுக்கு ரெண்டு நாக்குகள், நெருப்பினாலான ரெண்டு நாக்குகள் ஏற்படுத்தப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்று சொன்னால் நாம் எப்போவுமே ஒரே முகமாக இருக்க வேண்டும். அப்படி அதுக்கு என்ன வழி, எப்போதுமே உண்மை பேச வேண்டும். நம்ம எப்போதுமே உண்மை பேசிவிட்டால் பயம் இல்லை. எப்போதுமே நாம் உண்மை பேசினால் யார் கேட்டாலும் அர்த்தம் சொல்ல போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அத்தாட்ட ஒன்று, அம்மாட்ட ஒன்று, கணவன்கிட்ட ஒன்று,
பிள்ளைகள்கிட்ட ஒன்று, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு செய்தி சொல்கிறது, அப்புறம் குழம்பிடுறது, யார்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியறதில்லை. இது பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும். உண்மையை பேசினால் அது இம்மையிலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய் பேசுவதை அது நயவஞ்சகன், முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னான். அடையாளங்களை 5-6 அடையாளங்கள் இருக்குது. அதில் அடையாளமாக சொன்னது இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன? இதா ஹத்தஸ கதிப, பேசினாலே பொய் தான், வாயை திறந்தா பொய். இவன் மோசமானவன், இவன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததோடு மட்டுமல்ல, நாம் பேசினால் நமக்கும் அந்த நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தன்மை, 2 முகமுடைய தன்மை வந்துவிடும். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். எனவே பேச்சு விஷயத்தில் நாம் சாதாரணமாக நினைப்பது கூடாது. பேச்சு தான் இதில் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேச்சு தான் நம்முடைய வாழ்க்கை, பேச்சு தான் நம்முடைய மூச்சு. பேச்சு சரியாக இருந்தால்தான் எல்லாமே சரியாக இருக்கும். நாமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்கள். அது உண்மையான கலிமா. அந்த கலிமாவுடைய நாம் எப்படி பொய் பேசலாம்? எனவே நாம் பொய் பேசுகின்ற விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஹதீஸில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு, வா வீட்டுக்குள்ளே வா, உனக்கு பேரிச்சம்பழம் தர்றேன் என்று சொல்லி அழைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பையன் வெளியே போனால் கூப்பிடுவோமா இல்லையா? வா உனக்கு சாக்லேட் வாங்கி தர்றேன் என்று சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பேரிச்சம்பழம் தர்றேன் வா என்று கூப்பிட்டார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகிட்ட கேட்டாங்க, நீ பையனை கூப்பிட்டையே, உண்மையாலுமே நீ பேரிச்சம்பழம் தருவியா என்று கேட்டார்கள். ஆமாம் யார சொல்லா, பேரிச்சம்பழம் வச்சுருக்கிறேன், நான் தருவேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன் என்று சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பேரிச்சம்பழத்தை சொன்னபடி கொடுத்து விட வேண்டும். கொடுக்காவிட்டால் துக்கு தப் அலைக்க கிதுபத்துன், இதன் காரணமாக ஒரு பொய் உன் மீது எழுதப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குழந்தைகளை கூப்பிட்றதுக்காக பொய் சொல்லி கூப்பிடக்கூடாது. சாக்லேட் வாங்கி தரேங்கன்னா வாங்கி தந்துடணும், மிட்டாய் வாங்கி தரேங்கன்னா வாங்கி தந்துடணும். என்ன சொல்கிறோமோ அதை சும்மா உள்ளே வர்றதுக்காக ஏமாற்றுவது இருக்கிறதே, அது பொய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி, நீ சொன்னபடி பேரிச்சம்பழத்தை கொடுத்துடணும், இல்லாட்டி உன் மீது ஒரு பொய் சொன்ன குற்றம் எழுதப்படும் என்று எச்சரித்த செய்தி ஹதீஸ்களில் வரலாறில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் நாம் தமாசுக்கு கூட பொய் பேசக்கூடாது என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். விளையாட்டாக பேசுகிறோம், தமாஷா பேசுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எந்த காலத்திலும் தமாஷாக பேசியதாக, பொய் பேசியதாக இல்லை. ஒரு கிழவி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் சொர்க்கம் போவேனா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொர்க்கம் போக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வயசான அம்மாட்ட. உடனே அந்த வயசான அம்மா ரொம்ப தேம்பி அழுதாங்க. திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சப்போ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏம்மா இப்படி அழுகிறேன், என்ன விஷயம்? நீங்கள் தான் சொன்னீங்களே நான் சொர்க்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, நான் நல்லபடி அமல் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஏன் என்னை இப்படி சொன்னீங்க என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நான் நீ சொர்க்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது இதே தோற்றத்தில் சொர்க்கம் போக மாட்டேன். நீ நல்ல வயசாகி போயிடுச்சு, உனக்கு இந்த வயசான தோற்றத்தில் சொர்க்கத்தில் இருக்க மாட்ட, வாலிப வயதில் இருப்பாய். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருமே வாலிப வயசில் தான் இருப்பாங்க. யாரும் வயசானவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சராசரி 33 வயது உடைய வாலிபர்களாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. உலகத்தில் அவர் 100 வயசில் மௌத்தாயிருப்பார், அல்லது சின்ன வயசில் 10-15 வயசில் மௌத்தாயிருப்பார், 20 வயசில் மௌத்தாயிருப்பார். ரசூல் ஹதீஸில் வருது, எல்லோருமே சொர்க்கத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் சம வயதுடைய வாலிப வயதுடையவர்களாக இருப்பாங்க. இதைத்தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீ சொர்க்கம் போக மாட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வயசான தோற்றத்தில் நீ சொர்க்கத்தில் இருக்க மாட்ட, வாலிப தோற்றத்தில் இருப்பாய், அதை சொல்லுவதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள், ரசூல்லா நீ சொர்க்கம் போக மாட்டே அப்படின்னு சொன்னது ஒரு தமாசாகத்தான் சொன்னாங்க. அது பொய்யல்ல, அது உண்மைதான். அந்த உண்மையை எவ்வளவு நளினமாக, அதில் எவ்வளவு செய்தியை உள்ளடக்கி சொன்னாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுத்தார் ரசூல்லா சவாரி செய்வதற்காக. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, என்னப்பா எனக்கு குட்டி ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்டான்.
அப்போ சஹாபி கேட்டார், யாரும் இது இவ்வளோ பெரிய ஒட்டகமாக இருக்குது, இதைத்தான் நான் உங்களுக்கு சவாரி செய்ய கொடுத்தேன், இதில் நீங்களும் உட்காரலாம், இன்னும் 2 பேர் கூட உட்காரலாம், நிறைய ஜாமான் கூட ஏற்றிட்டு போகலாமே, பெரிய ஒட்டகமாக தானே இருக்குது அப்படின்னு அந்த சஹாபி ரசூலாட்ட கேட்டப்போ, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் இதோட அம்மாவுக்கு குட்டி தானே, இவ்வளோ பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் இந்த ஒட்டகம் இதுக்கு ஒரு அம்மா இருக்குமில்ல, அந்த அம்மாவுக்கு இது குட்டி தானே, அதைத்தான் நான் சொன்னேன் இது குட்டி ஒட்டகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமாசாக இப்படித்தான் பேசியிருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின வார்த்தைகள் எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் எவ்வளவு பொய்கள் பேசுகிறோம், நாம் உண்மையை பேசுகிறோமா? தமாசாக பேசினாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளில் உண்மைதான் இருந்தது. எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் பொய் பேசியதே இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைசல் முஃமின், ஒரு முஃமின் எப்படி இருக்க மாட்டான் என்று சொன்னால், பி தஆனன், அவன் யாரையும் தாக்கி பேசுவவனாக குத்தி பேசுவவனாக இருக்க மாட்டான். குத்தி பேசுகிற பழக்கம் இருக்குல்ல, அது ஒரு முஃமினுக்கு அழகல்ல. ஒரு முஃமின் அப்படி இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். யாரையும் குத்தி பேசுறது, ஜாடமடைய பேசுறது, இதெல்லாம் கூடாது. ஒன்று தப்புனா நேரடியாகவே பேசணும், நீங்கள் செய்கிறது தப்புங்க அப்படி சொல்லலாம். ஜாடமடைய பேசுகிறது, குத்தி பேசுகிறது, கஞ்சாடை காட்டி பேசுகிறது, யாரையோ பேசுகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பிள்ளை பேசுகிற மாதிரியே இருக்கும், புருஷனை பேசுவான், புருஷனை பேசுகிற மாதிரியே இருக்கும், பிள்ளையை என்ன செய்வாங்க, திட்டுவான். நம்ம ஊரில் இல்லை, சில ஊர்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அப்படி சம்பந்தப்பட்டவங்கள் குறை சொல்லுவதாக இருந்தாலும் திட்டுவதாக இருந்தாலும் எதை சொல்லுவதாக இருந்தாலும் குத்தி பேசுவது, ஜாடையாக பேசுவது, யாரையோ பேசுவதை போல் பேசுவது, இதெல்லாம் ஒரு மோமினுக்கு அழகல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ தஆனாக குத்தி பேசுவனாக ஒரு மோமின் இருக்க மாட்டான். அடுத்து சொன்னாங்க, வலா லஆனன், யாரையும் சபிக்க மாட்டான். சபிப்பதும் கூடாது. திட்டி பயங்கரமாக சபிக்க, நீ உருப்படாமல் போவ, உருப்படாது, நீ நாசமாக போவ, நீ நெருங்குளமாக போவ, இப்படிலாம் ஒவ்வொரு ஊரில் பெண்கள் ஒவ்வொரு மாதிரி திட்டுவது உண்டு. அப்படி இந்த லஅனத் சாபம் இடுவது பெண்களுக்கு அழகல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மேராஜுக்கு போனேன், இது ரஜபுடைய மாதம், இந்த மாதத்தினுடைய கடைசியில் தான், பிறை 27 ரஜப் மாதம் பிறை 27 அன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. சொர்க்கம் நரகத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அது நீண்ட சம்பவம். அப்படி நரகத்தை பார்க்கிற பொழுது பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி சொல்லும்போது சொன்னாங்க, நான் நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சஹாபி பெண்மணிகள் சும்மா இருப்பாங்களா? கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்கள் தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், அப்படி இருக்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கதா சொல்கிறீங்களே, என்ன காரணம், நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயங்கள் இருக்குது, பெரிய பாவம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவமாக இருக்குது, அல்லாஹ்விடத்தில் அது பெரிய பாவமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் நரகத்துக்கு போவதற்கு காரணமாகி விடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சாபம் எடுக்கிறீர்கள், உங்கள் வாயில் வர்றதெல்லாம் சாபம் உடைய வார்த்தை தான் அதிகமாக வருது. இப்போ திடீர்னு நாடகம் பார்த்துட்ருக்குறாங்க, திடீர்னு கரண்ட்டு போயிட்டா என்ன சொல்லுவாங்க, அட நாசமாக போனவன் இந்த நேரத்தில் கரண்ட்டை போக்கிட்டானே, சட்னி அரைச்சிட்ருக்கோம் திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, அட நாசமாக போனவன் கொள்ளையில் போனவன் இந்த நேரத்தில் கரண்ட்டை போக்கிட்டானே என்றெல்லாம் சொல்வதுண்டு இல்லையா? இதுபோல் கெட்ட வார்த்தைகள், சாபமிடக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவது பெண்கள் தான். அப்படி சொல்வதனாலே அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிகமாக சாபமுடைய வார்த்தைகளை, பிள்ளைகளையே திட்டுவது, நீ உருப்பட மாட்ட, நீலாம் முன்னேறிடுவியா, பார்க்கலாம் என்றெல்லாம் தான் பெற்ற பிள்ளையே அவர்கள் சபிப்பது, திட்டுவது, இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக பெண்கள் தான் பயன்படுத்துகிறார்கள், அதனால் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது காரணத்தை சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, வ தக்ஃபுர் நல் அஷீர், கணவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்க, கணவன் எவ்வளோதான் செஞ்சாலும் பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ராய்த்து மின்க ஹைரன் கத்து, சொல்லுவாங்களா உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார்களவா? அதுபோல் எடுத்தறிந்து பேசி விடுவது கணவனை, ஒன்று பிள்ளைகளை சபிப்பது அல்லது மற்றவர்களை சபிப்பது, இது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. 2வது கணவனை மதிப்பதில்லை, உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று எடுத்தறிந்து பேசிவிடுவது அல்லது மாறு செய்வது. இப்படி சாதாரண ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கணவனை
தரக்குறைவாக பேசக்கூடிய பழக்கம் பெண்கள்கிட்ட இருக்குது, அதனால் அவங்க நரகத்துக்கு போகிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் சாபம் விடக்கூடிய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சஹாபி போயிட்டு இருந்தார், திடீர்னு கடுமையாக காற்றடிச்சுது. அப்போ ஆடையெல்லாம் பறக்குது. அவர் இழுத்து விட்டு அந்த ஆடையை பிடிச்சிக்கிட்டு காற்றை திட்டுறார். என்ன காற்று இப்படி அடிக்குது, மோசமாக இருக்குதே, நாசமாக போன காற்று இப்படி போட்டு வாட்டி எடுக்குதே என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சகோதரரே, நீங்கள் காற்றை சபிக்காதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காற்றை சபிக்காதீங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், காற்றை சபிப்பது கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் இருக்குது, லா தஸுப்புத்தஹர், காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். வானத்தஹர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். என்னென்ன அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் காலம் அப்படின்னா காலத்தை இயக்குவனாக நான் இருக்கின்றேன், காலத்தை திட்டாதீர்கள் என்று சொன்னான். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம தான் புறப்பட்டுருக்கோம், திடீர்னு கடுமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம திட்ட ஆரம்பிச்சிடும், நாசமாக போன மழை இந்த நேரத்தில் கொட்டி எடுக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே என்று நாம் பேசுகிறோம். இப்படி காலத்தை, வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் திட்டுவது சபிப்பது கூடாது. ஏனென்று சொன்னால் வஅனத்தஹர், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் காலமாக இருக்கின்றேன். அதாவது காலத்தை, வெயிலடிப்பதும் மழை பெய்வதும் காற்றடிப்பதும் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய படைப்பை திட்டுவது அல்லாஹ்வை திட்டுவதை போன்று ஆகிவிடும். எனவே நீங்கள் சபிக்காதீங்கன்னு சொன்னாங்க. எனவே நாம் குத்தி பேசுவது கூடாது, சபிப்பது கூடாது. அடுத்து சொன்னாங்க, வலல் ஃபாஹிஷ், அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது. இன்றைக்கி நம்ம குழந்தைகள்கிட்ட அதிகமாக பார்க்க முடியுது. சில பெண்கள் இருக்கிறாங்க, சில ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. கெட்ட வார்த்தை, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுவது, அசிங்கமாக பேசுவது, இப்படியெல்லாம் பேசுவது ஒரு மோமினுக்கு அழகல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏதாவது திட்டுவதாக இருந்தாலும் கூட நளினமாகத்தான் சொல்லுவார்கள், திட்டுவார்கள். கெட்ட வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை சொல்ல, நாக்கே கூசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுவது கூடாது. நாமளே பேசணும்னா இதை கேட்குற நம்முடைய பிள்ளைகளும் அசிங்கமாகத்தான் பேசுவாங்க. எனவே நாம் கெட்ட வார்த்தைகளை பேசுவது மோமினுக்கு அழகல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். அதே போல் வலல் பதி, வீண் வார்த்தைகளை பேசுவதும் கூடாது. நம்ம பேசுகிற பேச்சு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம வீட்டில் தேவையில்லாததான் எடுத்து போட்டுடுறோம். நம்ம வீட்டில் எப்படியோ சேர்ந்துருது, அதை அப்பப்போ கழித்து தேவையில்லாத பேப்பரு, புக்கு, உடஞ்சி போன பாத்திரம், இதெல்லாம் எப்படி இடைக்கு தூக்கி போட்டுடுறோமோ அல்லது வெளியே போட்டுடுறோமோ, தேவையில்லாத பொருளை போடுற மாதிரி நம்ம பேசுகிற போது தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம தூக்கி போட்டுடணும். அது நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன செய்யணும்னா, பேசும்போதே நாம் கவனமாக பேசணும், நிறுத்தி நிதானமாக பேசணும், யோசித்து பேசணும். அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு மோமினுடைய வார்த்தையும் நல்ல வார்த்தையாக, சிறப்பான வார்த்தையாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு உண்டு. எனவே நாம் கவனமாக இருக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி தான் சஃபியா. சஃபியாவை பற்றி, அவங்க கொஞ்சம் கருப்பாக குட்டையாக இருப்பாங்க. ஆயிஷா நாயகி அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. யாரோ இஷாராவா லேசாக ஜாடமடையாக அவங்க பேசுகிறாங்க, சஃபியா குட்டையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தங்களுடைய பேச்சில் வெளிப்படுத்தினப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் சஃபியாவும், ஆயிஷாவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். அப்போ ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொன்ன வார்த்தை இருக்குதே, இந்த ஜாடமடையாக குட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னு கையை காமிச்சாங்க. லேசாக குட்டை பெண் அப்படிங்கிறத லேசாக சொன்னாங்க. இதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, நீ சொன்ன வார்த்தை இருக்குதே, இந்த வார்த்தையை லவ் முஸிஜ பிஹா அல் பஹர் ல மஸ்ஜத்துஹு, நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலக்கணும்னா கடல் நாற்றம் அடித்து விடும் அப்படின்னு சொன்னான். இந்த வார்த்தை இருக்குதே, லேஸ் மாசா ஜாடையாக குட்டையாக இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு தான் சொன்னாங்க, வேறு பெருசாக சொல்லலை. அதை கூட குட்டைங்கிறத நேரடியாக சொல்லலை, கை காமிச்சாங்க அந்த பெண்மணி. இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, இந்த வார்த்தை இருக்குது, நீ சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை கடலில் கொண்டு கலந்தோம்னு சொன்னால் கடல் முழுவதும் நாற்றம் எடுத்து விடும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா பாருங்கள், நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தை எவ்வளவு மோசமானது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டு மரணித்தால் மறுமை நாளில் எழுப்பப்படுகிற பொழுது அவருடைய வாயிலிருந்து கஸ்தூரி நறுமணம் கமழும் அப்படின்னு சொன்னாங்க.
காரணம், அவர் குர்ஆன் ஓதனார், நல்ல வார்த்தை சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்று கலிமாவை சொல்லி மரணித்தால் அவருடைய வாயிலிருந்து நறுமணம் கமலும். தஸ்பீஹ் ஓதிக்கொண்டு மரணித்தால் அவருடைய வாயிலிருந்து நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது நறுமணம் கமலும். கெட்ட வார்த்தை பேசி அவர் மரணித்தார்னா எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், தூய வார்த்தைகளை பேச வேண்டும், நன்மையான வார்த்தைகளை பேசணும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது கூடாது என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதனால தான் சொன்னாங்க, மன் ஐயரா அஹாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலு. நீங்கள் யாரையாவது திட்டுறீங்க, அவங்க செய்யாத அல்லது யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்கு தௌபா செஞ்சுட்டாங்க, நீங்கள் அவரை திட்டினீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குற்றத்துக்கு உரியவராக அவர் இல்லைன்னு சொன்னால், அதே குற்றத்தை நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள், செய்யாமல் மரணிக்க மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்தார்கள். நாம் அடுத்தவங்களை திட்டுறது ஈஸி, அவங்க செஞ்ச காரியத்துக்கு அவங்க தௌபா செஞ்சாங்களே இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க தௌபா செஞ்சுட்டாங்க குற்றவாளிகள், அல்லது இல்லாத ஒன்றை நாம் அடுத்தவங்களை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அநியாயமாக இல்லாத ஒன்றை நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால், அதே தப்பை நாம் என்ன வார்த்தை சொல்லி அடுத்தவங்களை திட்டணுமோ அதே தப்பை நாம் செய்ததற்கு பிறகுதான் நம்மை அல்லாஹு தஆலா மரணிக்க வைக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எச்சரித்திருக்கிறார்கள். என்று சொன்னால், நீங்கள் அடுத்தவங்களை திட்டுகின்ற பொழுது திட்டுவது கூடாது, அப்படி திட்டினால் கூட கவனமாக இருக்க வேண்டும். இல்லாத வார்த்தையை சொல்லிவிட்டால் அதையே நீங்கள் செய்யும்படி ஆகிவிடும், எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முகாமுர் ரஜிலி பிஸ்ஸம்தி அஃதலுன் மின் இபாதத்தி சித்தீன சனா. பேசுகிறத விட மௌனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மௌனமாக இருந்தால் எவ்வளோ நன்மை தெரியுமா? 60 வருஷம் ஒருத்தர் இபாதத் செய்கிறார், 60 வருஷம் இபாதத் செய்கிறார், அதை விட சிறந்தது மௌனமாக இருப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் இறைநேச பெண்மணிகள் பலரும் அதிகமாக பேச மாட்டாங்க, மௌனமாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா, மௌனமாக இருப்பதும் பேசுவது நல்லது தான், தேவைக்கு தான் பேசணும். தேவையில்லாத நேரத்தில் நம்ம பேசினா வீண் சண்டை வரும், நம்ம பேசினா தப்பு தப்பாக பேசுவோம். அப்படின்னா மௌனமாக இருப்பது தான் சிறந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 60 வருடம் இபாதத் செய்வதை விட மௌனமாக இருப்பது ரொம்ப சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறது 60 வருடம் இபாதத் செய்வதை விட உயர்ந்தது, சிறந்தது என்று சொன்னார்கள். என்று சொன்னால், அப்போ பேச்சில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். பேசுவதை விட மௌனமே சில நேரங்களில் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூதர் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அதுல்லுக்க, அபூதரே உனக்கு நான் அறிவித்து தரட்டுமா? ஹசலத்தைன், 2 குணம் இருக்கிறது. ஹுமா அஹஃப் அலல்லஹர், அது ரொம்ப லேசு, ஆனால் வ அசுக்கலும் ஃபில் மீசான், நாளை மறுமை நாளில் அதை கராசில் நெருக்கின்ற பொழுது அது ரொம்ப எடை உள்ளதாக வெயிட்டானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அமல் செய்கிறது ரொம்ப லேசு, ஆனால் அது மறுமை நாளில் ரொம்ப வெயிட், அதுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அபூதர் அப்படிங்கிற சஹாபி சொன்னாங்க, சரிங்க யாரும் சொல்லுங்கள், அது என்ன 2 அமல் என்று சொன்னாங்க. ஆனால் சொல்கிறது ஈஸி, ஆனால் செயல்படுத்துவதுங்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது ஈஸின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 1வது சொன்னாங்க தூளு சம்த், நீண்ட நேரம் மௌனமாக இருப்பது, முடிந்தவரை மௌனமாக இருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, கவனமாக இருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி அதிகம் மௌனமாக இருந்தால் அது நாளை மறுமை நாளில் அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம் நமக்கு இருக்க வேண்டும், நற்குணத்தோடு நடந்து கொள்வது. இதுவும் செயல்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸி, ஆனால் அதற்கு நன்மை நாளை மறுமை நாளில் ரொம்ப வெயிட்டானது, பாரமானது அதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். எனவே நாம் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் தான் வாழ்க்கையாக நமக்கு மாறுகிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்காதீங்க, குத்தி பேசாதீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, வீண் பேச்சுக்களை பேசாதீங்க என்றெல்லாம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட ஒரு சஹாபியும் குதிரை மேலே உட்காந்துருந்தாங்க. கீழே தள்ளிருச்சு, ஆனால் கீழே உள்ளது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தாங்களா பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ சுற்றி இருந்த சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இது குதிரை இந்த திணறுது, என்னையவே கீழே தள்ளிருச்சு, இந்த இடத்துல ஏதாவது கபர்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க.
இந்த இடத்துல ஏதாவது மண்ணறைகள் இருக்கிறதா அப்படின்னு சஹாபாக்கிட்ட கேட்டப்போ, ஆமாம் இந்த இடத்துல ஒரு 2 பேருடைய கபர் மண்ணறை இருக்கிறது அப்படின்னு அங்கே வந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இந்த 2 பேரும் இந்த கபருக்குள்ளே, இந்த கபரில், இந்த மண்ணறையில் 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. அந்த கபருடைய வேதனையின் காரணமாகத்தான் அதனுடைய சப்தம், வேதனை, உள்ளுக்குள்ளே 2 மையத்து இருக்குது, அது கத்தில் தான், சத்தம் போடுற சத்தத்தில் தான் இந்த என்னுடைய குதிரை துடிக்குது, அலறுது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இவங்க 2 பேரும் 2 பாவம் செஞ்சு, 2 பேரும் 2 வகையான பாவம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அது 2மே சாதா விஷயமாக தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவம், அதனால தான் அவங்க கபரில் வேதனை செய்யப்படுறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லி போட்டு காரணம் சொன்னாங்க. ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் என்ன செய்தார்னு சொன்னால், வக்கான நம்மாமா, அவர் கோல் மூட்டுற பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு, அதனால் அவர் வேதனை செய்யப்படுறார். கோல் மூட்டுவார். கோல் மூட்டுறதுன்னா என்ன? இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறது, அங்குள்ள விஷயத்தை இங்கே வந்து சொல்கிறது. சில ஊர்களில், சில இடங்களில் சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, சில ஆண்களும் அப்படி இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஊரில் அப்படி இல்லை. அந்த வீட்டில் என்ன பேசுனாங்கன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து சொல்கிறது, இந்த வீட்டில் என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குங்கிறது அங்கே போய் சொல்கிறது. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சண்டையில் முடிஞ்சிடும். உன்னை பற்றி தெரியாதா, என்னை பற்றி தெரியாதா என்றெல்லாம் இப்படி இங்குள்ள விஷயத்தை அங்கே சொல்கிறதும், அங்குள்ள விஷயத்தை இங்கே சொல்கிறதும், இதற்குத்தான் நமீமத், கோல் மூட்டுதல் அப்படின்னு பேர். அப்போ கோல் மூட்டுதல், அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறது, இருக்கிறதான் சொல்கிறாங்க, அது தேவையில்லாத வேலை. அப்படி செய்தோம்னு சொன்னால் அது உலகத்தில் வேண்டுமானால் அது பார்த்தா என்ன செய்வாங்க, விஷயங்களை கறந்துக்கிறக்காக பேசுவாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார், அப்புறம் இவர் என்ன சொன்னார், இப்படி நம்மகிட்ட பேசி பேசி பல்வேறு விஷயங்களை கறந்து வாங்கிக்குவாங்க. அந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட பேசுவாங்க. குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும். ஆக இந்த கோல் மூட்டுறதுங்கிறது வெளிப்பார்வைக்கு வேண்டுமானால் சாதாரண ஒரு விஷயம், இது என்ன பெரிய விஷயமா, இங்குள்ளது அங்கே சொல்கிறது, அங்குள்ளது யார் செய்யாத ஒன்றா என்று லேசாக தெரியலாம். ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையை அது தள்ளி விட்டுருச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, கபரில் வேதனை செய்யப்படுவது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் தெரியாது, மற்றபடி உலகத்தில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கபரில் யார் வேதனை செய்யப்பட்டாலும் என்ன நடந்தாலும் அது உயிரினங்களுக்கு, மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் கபரில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் கபரில் இவர் வேதனை செய்யப்படுறார், அதனால் கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தள்ள பார்த்துச்சு. ரசூல்லா உஷாராயிட்டாங்க. பிறகு அதை பற்றி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரே, அவர் என்ன பாவம் செஞ்சார், அப்படின்னு சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் பாத்ரூம் போவார், சிறுநீர் கழிப்பார், சரியாக சுத்தம் செய்கிறதில்லை, அறகுறையாக என்ன செய்கிறார் இருக்கிறார். லெட்டினுக்கு போனால் அவர் சரியாக சுத்தம் செய்கிறதில்லை, அதை பெருசாக நினைக்கிறதில்லை, ஏதோ போனால் டக்கு டக்குன்னு வந்துடுறார். சரியாக உறுப்புக்களை, கழுக வேண்டிய உறுப்புக்களை சுத்தமாக நல்ல முறையில் அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தி நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அதன் காரணமாகவும் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்ம சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதையும், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது, அமர்ந்து தான் சிறுநீர் கழிக்க வேண்டும், நல்ல முறையில் சுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இன்னொருத்தர் கபரில் இருந்தாரே, அவர் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார், அவர் அவசரமாக வந்துடுவார், அதனால தான் அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். அப்படின்னா இது எந்த அளவுக்கு மோசமானது என்பதை நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாவம். கோல் மூட்டுவது எப்படி சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், அது நாளை மறுமையில் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடுது, கபரில் வேதனை நடக்குது. அதே மாதிரி தான் நாம் சரியாக உறுப்புக்களை மலம் ஜலம் கழித்துவிட்டு உறுப்புக்களை சரியாக கழுகாவிட்டால் அதன் காரணமாகவும் கபரில் வேதனை உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று 2 பேரும் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்ன, அப்போ இதிலிருந்து நாம் விளங்குறது, கோல் மூட்டுவது கூடாது, யாரை பற்றியும் யாரும் கோல் மூட்டுவது கூடாது, சபிப்பது கூடாது, குத்தி பேசுவது கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது கூடாது, வீணான வார்த்தைகளை பேசுவது கூடாது என்றெல்லாம் நாம் வார்த்தை நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக வாயின்னு. இந்த வாயிலிருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனம் நமக்கு அழகாக உணர்த்தி காட்டுகிறது.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, உண்மையான பேச்சை, நேர்மையான பேச்சை, சரியான பேச்சை, முறையான பேச்சை. அப்படின்னா அந்த சதீதுங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அப்படி நாம் எப்போதுமே நம்முடைய வார்த்தையை சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கி கொண்டால் என்ன நடக்கும்? நம்ம சொன்ன 2 பயன்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான். யுஸ்லிஹ் லக்கும் அமாலுக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சரிபடுத்துகின்றான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இப்போ நம்ம எத்தனையோ வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விடுகிறோம். நாம் உண்மை பேசுகிறோம்னா நம்முடைய சிறு பாவங்கள் நம்மை அறியாமலேயே நமக்கு மன்னிக்கப்படுகிறது. நம்மள்ட பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் உண்மை பேசணும்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், யுஸ்லிஹ் லக்கும் அமாலுக்கும், உங்களுடைய அமல்களை, உங்களுடைய செயல்பாடுகளை நான் சரி செய்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியம், முதல் காரியம், நம்முடைய வார்த்தை சரியாக இருந்தால் போதும். நம்முடைய பேச்சு சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாம் உண்மையை சரியாக பேசினால், எப்போதுமே பொய் பேசாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அதிகமாக திக்ர்கள் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், நாம் தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், சகீலத்தானி ஃபில் மீசான் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்தில் 2 களிமா இருக்குது. இந்த 2 களிமாவும் 2 வார்த்தை இருக்கிறது. அந்த 2 வார்த்தை ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமான 2 வார்த்தை. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நம்முடைய நாக்கில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, கஷ்டப்பட வேண்டியதில்லை. அரபியில் சில வார்த்தைகள் இருக்குது, சொல்வது கொஞ்சம் உச்சரிப்புக்கு சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கும். சில வார்த்தை ரொம்ப லேசாக இருக்கும். இது அப்படி ரொம்ப லேசான வார்த்தை தான், ரொம்ப கஷ்டப்படுவதற்கான வார்த்தைகள் அல்ல. சகீலத்தானி ஃபில் மீசான், ஆனால் தராசில் நிற்கின்ற பொழுது இதற்குத்தான் எடை, வெயிட் கூட. அப்படி 2 வார்த்தை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 வார்த்தை இருக்குது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது, நாக்கில் வாயில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானது, நாளை மறுமை நாளில் தராசில் நிற்கின்ற பொழுதும் அது ரொம்ப எடை அதிகமானது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ஒரு களிமா, இன்னொரு களிமா சுபஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 களிமாக்களை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. இது ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, சொல்லுவதற்கு ரொம்ப லேசானது, நாளை மறுமையில் எடை அதிகமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அஸீம், அவ்வளோதான். இந்த ரொம்ப சின்ன வார்த்தை, ரொம்ப லேசான வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்னோம்னு சொன்னால் நமக்கு பல்வேறு பயன்கள், ஃபாயிதாக்கள், நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதனாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தையில் நல்ல வார்த்தை தான் வரும். குர்ஆன் என்பது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேச்சு, அது நம்முடைய பேச்சல்ல. அந்த குர்ஆனை முடிந்தவரை அதிகம் ரமலான் மாதம் வரப்போகிறது. இந்த ரஜப் மாதத்தை நம்ம இப்போ பயிற்சி எடுக்கணும். ரஜப் மாதம் அப்படிங்கிறது தொடக்கம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த மாதம் பிறந்தவுடனே துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறான். ரஜப் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய், அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலான் மாதத்தை எங்களுக்கு கிடைக்கச் செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா செஞ்சு நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலானில் புதுசாக நம்ம நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு பயிற்சி எடுக்கக்கூடணும். அதிகமாக குர்ஆன் ஓதுறது, நோன்பு வச்சு பழகிறது, தொழுகிறது, திக்ர்கள் செய்கிறது, இதெல்லாம் ரஜப் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சோம்னு சொன்னால், இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட எடுத்தவுடனே அவன் எந்த வேலையும் கொடுக்கறதில்ல. ஒரு 6 மாத காலம் பயிற்சி கொடுக்குறான். அதற்கு பிறகு தான் அந்த வேலையை விட்டு ஒப்படைக்கிறான். அப்போ தான் எந்த வேலையாக இருந்தாலுமே அதற்கு முதல்ல ஒரு 6 மாத காலமோ 1 வருட காலமோ பயிற்சி தேவைப்படுகிறது. அதே போல் தான் ரமலான் ஒரு முக்கியமான மாதம். இப்போ இருந்தே நீங்கள் தயாராகிங்க என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ், ஒரு ரோட்டில் இருக்கிறோம், ஸ்பீட் பிரேக் வருது, எதுக்கு? உங்களுடைய வேகத்தை குறைங்க, அதுக்கு பின்னாடி போய்க்கலாம். ஏன்னா ஊர் மக்கள் நடமாடக்கூடிய இடம், அல்லது முக்கியமாக ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, அப்போ பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடமாக இருந்தால் சாலையில் ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க, ஒரு வேகத்தை குறைங்கன்னு. அது மாதிரி தான் இப்போ நமக்கு ரஜப் வந்துருச்சு. இப்போ நம்ம
இவ்வளவு காலம் எப்படியோ இருந்திருப்போம். இனி ரமலான் வரப்போவதற்கு இன்னும் நாட்கள் மிக மிக கம்மியான நாட்கள் தான் இருக்கிறது. 60 நாள் கூட இல்லை, மிக 50-55 நாள் தான், அதை விட மிக குறைவான நாட்கள் தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ரஜபிலிருந்து நீங்கள் தயாராகிருங்க என்பதைத்தான் உணர்த்துவதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் எங்களுக்கு பரக்கச் செய் இறைவா, ஷாபான் மாதத்திலே பரக்கச் செய் இறைவா, ரமலானை கிடைக்கச் செய் இறைவா. ரமலானில் பரக்கச் செய்ன்னு சொல்லலை, ரமலான் கிடைத்தா போதும் தான். ஏன்னா எல்லாம் பயிற்சி எடுத்தாச்சு 2 மாதமாக. ரமலான் ஃபுல்வதும் அமல் தான், குர்ஆன் ஓதுவது, தஸ்பீ செய்வது எல்லாமே அதற்கான பயிற்சி காலம்தான் இது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ இருந்தே கெட்ட வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும். பொய் பேசுவது கூடாது, கோல் மூட்டுவது கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது கூடாது. அப்போ நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் செய்யணும்னு அர்த்தம். அதிகமாக திக்ர் செய்யணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக நாம் நல்ல வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும், உண்மையை பேசணும். இப்படி இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வரும். அது மாற்றம் வருவதற்காகத்தான் இந்த ரஜபு மாதம், அடுத்த ஷாபான் மாதம், அடுத்த ரமலான் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் முக்கியமானது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ ரஜபில் குர்ஆன் ஓதனா ஒரு வார்த்தைக்கு 10 ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தான் கிடைக்கும். ஷாபான் மாதம் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னால் அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, 30 நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம்னு குர்ஆன் ஓத தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதத்தில் ஓதனாலும் அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 30 நன்மை தான் கிடைக்கும். ஆனால் ரமலானில் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னால் 1க்கு 70ன்னு சொன்னான். அப்போ 210 நன்மை கிடைக்கும், 70 மடங்கு அதிகம். ரமலானில் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னால் மற்ற காலங்களில் ஓதக்கூடிய அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தைக்கும் ரமலானில் ஓதக்கூடிய அலிஃப் லாம் மீம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற காலங்களில் 3 எழுத்துக்கு 30 நன்மை கிடைக்கும். ரமலானில் அலிஃப் லாம் மீம் என்று நாம் குர்ஆனை ஓதத் தொடங்கினால் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னதற்கு 3 21 210 நன்மைகள் கிடைக்குது. என்ன ரமலான் ரொம்ப முக்கியமானது, கண்ணியமானது. 70 மட்டுமல்ல, அதை விட அதிகமாகவும் கிடைக்கும். அப்போ 10ங்கிறது எல்லாமே அதிகம்தான். ரமலானில் எல்லாமே அதிகம்தான். அப்போ நம்ம பொய் பேசியே பழகிட்டோம்னா ரமலான்லையும் நம்ம பொய் பேசுவோம். கெட்ட வார்த்தையே பேசுனோம்னா ரமலான்லையும் கெட்ட வார்த்தை தான் பேசுவோம். திட்டி பழகி இருந்தோம்னா ரமலான்லையும் திட்டுறது தான் வரும். நமக்கு வாயை திறந்தா பொய் தான் வரும். அப்போ ஒரு ஸ்பீடு பிரேக்காகத்தான் இந்த ரஜபும் ஷாபான் நமக்கு இருக்கிறது. நாம் அதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ரஜப் மாதத்தில் ஒரு அருமையான ஒரு தலைப்பில் நம்முடைய நாவை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இவ்வளோ நேரம் பல்வேறு செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே நாம் குர்ஆன் ஓதுவதற்கு, அதிகம் திக்ர் செய்வதற்கு, தஸ்பீஹ்கள் செய்வதற்கு நாம் சொன்ன மாதிரி சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டி கொடுத்தாங்க. நிறைய திக்ர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதில் இதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது போல் நல்ல பல வார்த்தைகள் சொல்லணும். குறிப்பாக சலாம் சொல்லணும். வீட்டில் யாருமே சலாம் சொல்கிறது இல்லை. வந்தால் பிள்ளைங்களுக்கு சலாம் சொல்லணும், பிள்ளைங்க பெற்றோருக்கு சலாம் சொல்லணும். வீட்டில் யாரும் இல்லாட்டியும் கூட நீங்கள் வீட்டை திறக்கிற பொழுது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நாம் இல்லாட்டியும் கூட நம்ம வீட்டில் மலக்குமார் இருக்கிறான், நம்ம வீட்டை பாதுகாப்பதற்கு நாம் இருக்கிறான். அது எப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லி வீட்டை பூட்டிகிட்டு வந்தால் மலக்குமார்கள் இருப்பான். சலாம் சொன்னால் அந்த சலாமுக்கு மலக்குமார்கள் பதில் சொல்லுவான். அப்போ அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நல்ல வார்த்தை. அப்போ அது சுன்னத்தான ஒரு வார்த்தை. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து கொண்டால் சலாம் சொல்லுவது. வீட்டுக்கு போனால் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சலாம் சொல்லணும். சலாம்ங்கிறது ஒரு நல்ல அற்புதமான இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அருமையான வார்த்தை. இது எப்போ வேணாலும் சொல்லலாம். மௌத்து வீட்டுக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், கல்யாணத்துக்கு போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். ஆனால் மற்ற வார்த்தைகள் அப்படி அல்ல. இஸ்லாம் நமக்கு அற்புதமான ஒரு வழியை கற்றுத் தந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளம் தக்கில்லு சலாம், சலாம் சொல்வது ரொம்ப கம்மியாக போயிடும்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு சலாம் சொல்கிறது இல்லை, அல்லது இவருக்கு போய் என்ன சலாம் சொல்கிறது அப்படி நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் தெரிஞ்சவர்களோ தெரியாதவர்களோ அலாமன் அரஃப்த ஒமன் லம் தாரிஃப், தெரிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், சலாமை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னான். கியாமத் நாளுடைய அடையாளம் சலாம் கம்மியாக போயிடும். அப்புறம் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளத்தில் இன்னொன்று, தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவான், தெரியாதவங்களுக்கு யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு முஸ்லீம் தெரிஞ்சால் போதும், அவருக்கு சலாம் கட்டாயம். நம்ம தெருவில் இருக்கலாம், வேற ஊரில் இருக்கலாம், வெளியூர்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அப்போ இப்போ தான் பார்த்துட்டு வந்திருப்போம், அப்படி இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறீங்க, அவர் மறுபடியும் அடுத்த தெருவில் சந்திக்கிறீங்க, அப்பவும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. இப்போ சலாமை நாம் அதிகப்படுத்த வேண்டும். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கிறது. சலாம் என்றால் நிம்மதி என்று பொருள். எனவே நாம் சலாமை
நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வந்தால் அது பரக்கத்துக்குரியது. நம்முடைய வீடு பரக்கத்தாக, நம்முடைய நாடும் பரக்கத்துக்குரியதாக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம் எல்லாம் பரக்கத்துக்குரியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதில் சலாம் என்பதும் ஒன்று. எனவே ரமலான் வரப்போகிறது, அதற்கு இப்போதிருந்தே நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல வார்த்தைகளை பேசணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை பேசி பழக்கணும். அப்படி பழக்கினா தான் அவங்களும் வளர்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க. வார்த்தைகள் என்பது சாதாரணமானது இல்லை. நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்ரா செஞ்சுட்டு ஒருத்தர் மௌத்தாகிவிட்டால் மறுமை நாளில் அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது யுஹ்ஷர் யௌமுல் கியாமத்தி முத்தலப்பியன், ஒருத்தர் லப்பை அல்லாஹும் லப்பை என்று சொல்லிக்கொண்டு தவாப் செய்து கொண்டிருந்தார். அவர் மரணித்து விட்டார். எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, மரணிக்கிறாங்க. அதே போல் அந்த காலத்தில் ஒரு சஹாபி மரணித்து விட்டார். காபாவை தவாப் செய்து கொண்டு லப்பைக் அல்லாஹும் லப்பைக் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மரணித்து விட்டார். இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னாங்க, மறுமை நாளில் இவர் இதே உடையில் எழுப்பப்படுவார். அப்பொழுது அவருடைய நாவுகள் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் என்று சொல்லி கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் என்ன வார்த்தையை சொல்லி மரணிக்கின்றோமோ அதே வார்த்தையை சொல்லித்தான் எழுப்பப்படுவோம். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணித்திருந்தால் அதே வார்த்தையை சொல்லிக்கொண்டு நாம் மறுமை நாளில் எழுப்பப்படுவோம். என்ன பிஸ்னஸ் என்னாச்சு, குழந்தைங்க என்னானாங்க, என் பணம் எங்கே, என்னுடைய நகை நட்டு எங்கே என்று அதையே புலம்பிக் கொண்டிருந்தால் மறுமையில் நாமைக்கு எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாயில் வரும். எனவே தான் களிமா சொல்லுங்கள். சக்கராத்து ஹாலில் ஒருத்தர் இருந்தால், காலத்தில் இருந்தால் அவருக்கு நீங்கள் களிமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதை ஞாபகம் கொடுத்தாரு. சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம களிமாவை பக்கத்துலன்னு சொன்னால் அதை விளங்கி அவர் சொல்ல ஆரம்பித்து விடுவார். அப்போ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய முடிவு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள், எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தமூத்தூன கமா தஹய்யௌன, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள். துஹ்ஷரூன கமா தமூத்தூன, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. எனவே நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்களாக நம்ம என்ன செய்யணும், மரணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? களிமா டக்குன்னு வந்துருமானா, நம்ம வாழ்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை பேசி குர்ஆன் ஓதி திக்ர் செய்து இப்படி நம்ம வாழ்ந்தால் நம்முடைய வாயில் நல்ல வார்த்தை வரும். சாதாரணமாக அப்படித்தானே ஒருத்தர் பேசுகிறான்னா கெட்ட வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒரு நல்ல மனிதர் ஒரு வாயிலேருந்து கெட்ட வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா அவருக்கு பேசி பழக்கம் இல்லை. நல்ல வார்த்தை தான் வரும், அவருக்கு கெட்ட வார்த்தை எதுவுமே வராது. இதே போன்று தான் ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு பிள்ளைகளுமே, நாம் நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல வார்த்தை சொல்லி நல்ல வார்த்தைக்கு பழக்கப்படுத்தி நல்ல வார்த்தைகளை பேசி அவர்கள் வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இதில் பெரும் பங்கு பெண்களுக்குத்தான் இருக்கிறது என்பதனால நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மகா புத்திசாலி யார் என்று சொன்னால், தன்னை புரிந்து கொண்டு நாளை மறுமை நாள் இதோடும் இந்த உலகத்தோடு இந்த வாழ்க்கை முடிவதில்லை, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து யார் அமல் செய்கிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தானும் அமல் செய்து தன்னை புரிந்து கொண்டு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, நாளை மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் யார் அமல் செய்கிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய பெண்கள், நம் மஹல்லா பெண்கள் புத்திசாலிகள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எனவே அவர்கள் நல்ல வார்த்தைகளை ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பேசியிருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம், கோல் மூட்டி இருக்கலாம், வீணான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். இனிமேல் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி குர்ஆன் அதிகமாக ஓதி அதிகமாக திக்ர் செய்து அதிகமாக தஸ்பீஹ் செய்து இப்பிருந்தே இந்த ரஜப் மாதம் முடிய போகிறது. அடுத்து ஷாபான் வருகிறது, ரமலான் நம்மை அடுத்து விரைவிலேயே வர இருக்கிறது. எனவே இந்த நல்ல காலங்களை, அற்புதமான காலங்களை சரியாக முறையாக பயன்படுத்தினால் அந்த பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய மஹல்லாவுக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. வல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பாக நம் தாய்மார்களுக்கும் நம்முடைய தாய் குலங்களுக்கும் பெண்களுக்கும் அத்தகைய நசீபை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.